திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 89ஆம் ரகசியம். காவல் பூண்டேனோ கன்னியைப் போலே. திருக்கோவலூர் ஆயனை பாடும் திருமங்கை ஆழ்வார் அவ்வூரினை கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட பூங்கேவலூர் திருநெடுந்தாண்டகத்தில் சிறப்பித்து பாடுகிறார். திருக்கோவலூரில் ஆலயத்தில் கருவறைக்கு வெளியே துர்காதேவி வீற்றிருக்கிறாள். இவளையே ஆழ்வார் கற்புடைய மடக்கன்னி என்று மங்களாசாசனம் செய்கிறார். ஸ்ரீமன் நாராயணர் தேவகி மைந்தனாக ஸ்ரீகிருஷ்ணராக பிறக்கும் முன் யோகமாயையை அழைத்து அவளை அன்னை யசோதைக்கு பெண்ணாய் பிறக்கும்படி நியமிக்க அவள் கோகுலத்தில் பிறந்தாள். தனது வளர்ப்பு தாயான அன்னை யசோதைக்கு பிறந்தவளாகியால் இவள் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தங்கையாகிறாள். பின் இவர் அன்னை தேவகியின் குமாரத்தியாக கம்சனுடைய சிறைச்சாலைக்கு வசுதேவரால் கொண்டு வரப்படும் சரித்திரம் யாவரும் அறிந்ததே. தேவகி அன்னையின் வளர்ப்பு பெண் கண்ணனுக்கு சகோதரி என்றோ. விஷ்ணு துர்க்கை என்பாரும் வெய்ய கலைப்பாகி என்பாரும் இவளே ஆவாள். கண்ணனிடம் மிகவும் பரிவுடையவள் இவள். தம்பி வளைக்காரி என்றோ என்று நஞ்சியர் அருளி செய்வாராம். வளை காப்பு ரக்ஷை. இங்கு வியாக்கியான ஸ்ரீ சுக்தி சேஷபூதனா இருக்க செய்வதே தன் பரிவின் மிகுதியாலே ரக்ஷணா தர்மத்தை ஏறிட்டு கொள்ளுமிரே. நின் சேவடி செவ்வி திருக்காப்பு என்றாரீரே பெரியாழ்வார். கன்னி அனன்ய பறை என்கை பிறர் நியமிக்க காக்கை அன்றிக்கே தன் ஆதரத்தாலே காக்கை அறிவின் மிகுதியாலே ரக்ஷண தர்மத்தின் அன்பயித்தார் என்கை. இவள் போக பிரபணையாகில் காவலுக்கு அழிவு வருமிரே. கன்னி என்று அழிவில்லாததற்கு பேராகையாலே இவளுக்கு அழிவில்லாமையாலே ஊருக்கு அழிவில்லை என்றபடி பிறந்தவள் அன்றே நடை போந்தவளாகியால் என்றுமொக்க பிரிவையாயிருக்குமிரே. கற்பு என்று ஞானத்தையும் ஸ்ரீதவத்தையும் சொல்லும் கட்டும் கழற்றும் அறிந்து காக்கவல்ல ஞான திக்யம் அறிவியல் மேன்மை தன்னை அழிய மாறியும் பெண்மையை நோக்குமா போலே தன்னை அழிய மறியும் அத்தை கண்ணலை நோக்கி கடலாயிருக்கை மடப்பாவது பற்று விடாதொழிகை. கன்னி அனன்யப்பறை போக பிரவணை ஆகாதவள் இதனால் மனமாகாதவள் என்பது தெளிவு. இவளுக்கும் சிவபிரானுக்கும் சிலர் கூறுவது போல யாதொரு தொடர்பும் இல்லை என்றறிக. கண்ணனிடம் இவளுடைய இப்படிப்பட்ட பரிவு அசாதாரணமானது என்பதை காட்டுகிறது இந்த வார்த்தை. 89ஆம் வார்த்தை நிறைவடைந்தது.